Hi viewers, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் நான் கொடுக்க போறேன். மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நேர்மை. நேர்மைக்கு வந்துட்டு நம்ம சமுதாயத்துல மதிப்பு கிடையாது. நீங்க அநியாயத்துக்கு நேர்மையா இருக்க, அம்பி மாதிரி நேர்மையா இருக்க அப்படின்னு நம்ம சொன்ன காலம் போய் அம்பி மாதிரி நேர்மையா எதுக்கு இருக்கிறீங்கன்னு சொன்ன ஒரு ஆளை டைட்டில் வின்னரா பிக் பாஸ்ல தூக்கி வைக்கிற அளவுக்கு நேர்மைக்கு மவுஸ் வந்துட்டு காலகாலமா கூடிட்டு இருக்கு. எப்பவுமே நேர்மையை பார்த்துட்டீங்கன்னா நேர்மையா இருக்கிறவங்களோட வெற்றி வந்துட்டு இமீடியட்டா இருக்காது, பட் டெஃபினட்டா இருக்கும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அந்த வெற்றி இருக்கும். அது வரைக்கும் நம்ம இருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குரிய புண்ணியத்தை அனுபவிக்காம நம்ம கண்டிப்பா நம்ம இந்த உலகத்தை விட்டு போக மாட்டோம். இது வந்துட்டு வாழ்க்கை ஒரு வட்டம், அந்த சதுரம், அந்த மாதிரி இந்த காலத்தின் கட்டாயம் வாழ்க்கையின் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பா நம்ம என்னத்தை விதைக்கமோ அதை தான் அறுக்க போறோம். அதனால வந்துட்டு நேர்மையா இருக்கிறவங்க எல்லாம் பொழைக்க தெரியாதவங்கன்னு ஒரு மித்து இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு மித்தை ஒரு மிதிச்சு நேர்மையா இருந்து என்னதான் சாதிக்க போறோம்னு சொல்றவங்கள்ட்ட நேர்மையா இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை தாண்டான்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு வரணும். அதுக்கு வந்துட்டு நேர்மையை பத்தி பேசுறதுனால ஒரு குட்டி ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு விரும்புறேன். என்னோட குட்டி ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஒட்டக வியாபாரி வந்துட்டு ஒரு ஒட்டகம் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்க வந்து அந்த ஒட்டகம் விற்கிறவங்க வந்து நல்லா பேரம்லாம் பேசி அந்த ஒட்டக வியாபாரிக்கும் பிரச்சனை இல்லாம இவங்களுக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விலையில வந்துட்டு ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால ஒட்டகத்தை வித்த ஆளுக்கும் சந்தோஷம், ஒட்டகத்தை வாங்கின ஆளுக்கும் சந்தோஷம். அந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டே வந்துட்டு வீட்டு வரைக்கும் வந்த பிறகு தன்னோட வேலையாள்கிட்ட வந்து இந்த ஒட்டகத்தை வந்து நல்லா கிளீன் பண்ணி ஒட்டகத்தை வந்து இந்த ஒட்டக கொட்டாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலையாளும் வந்துட்டு இந்த ஒட்டகத்தை கிளீன் பண்றதுக்கு வந்துட்டு ஒட்டகத்துக்கு மேல இருந்த பையெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படி இந்த பைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது அந்த ஒட்டகத்தை வித்தாங்க இல்லையா, அந்த வித்த ஒரு ஆளோட ஒரு பையும் அந்த வந்துட்டு இவங்க பையோட சேர்ந்து அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறி வந்திருக்கு. அதை பார்த்த வேலையாள் வந்துட்டு இந்த பையை வந்து பிரிச்சு பார்த்திருக்காங்க. பிரிச்சு பார்த்த உடனே பல வைரக்கற்கள், நவரத்ன கல்கள்லாம் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஓனர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. ஓனர் என்ன பண்ணிருக்காரு, இப்ப நான் உடனே கொண்டு போய் அவங்கள்ட்டே கொடுத்துறேன் அப்படின்னு இருக்காங்க. உடனே இந்த வேலையாள் சொல்லியிருக்காங்க, ஐயா இந்த பேக் வந்துட்டு இங்க வந்தது யாருக்குமே தெரிய போறது கிடையாது. இந்த இருக்கிற விலை கற்கள் எல்லாமே ரொம்ப விலை மதிப்பற்றது. இந்த கற்களை வச்சு நீங்க இந்த உலகத்தையே வாங்கலாம். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த வேலையாள்கிட்ட வந்துட்டு இந்த ஓனர் வந்துட்டு திட்டிட்டு, இல்லவே இல்லை இது வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நேர்மையா கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஓனரும் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. உடனே அந்த பையை தூக்கிட்டு அந்த ஒட்டகத்தை வாங்கினால் வந்துட்டு வித்த ஆள்கிட்ட போய் கொடுக்க போயிருக்காங்க. அதை கொடுத்த உடனே வந்துட்டு அந்த ஒட்டகத்தை வித்த ஆள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க வந்துட்டு இவ்வளவு கரெக்டா வந்துட்டு ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் போல தோணுது, நீங்க என்னதுனாலும் கேளுங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு இந்த ஒட்டகத்தை வாங்கினாலும் சொல்லியிருக்காங்க, இந்த பையன் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து 2 ரத்தனங்கள் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், அதனால எனக்கு இதுவுமே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த ஒட்டகத்தை வித்தால் வந்துட்டு 2 எடுத்துட்டாங்கன்னு உடனே செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணும்போது எல்லாமே கரெக்டா இருக்குது, என்னது எடுத்துக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஒட்டகத்தை வாங்கினாலும் சொல்லியிருக்காங்க, இந்த பையன் வந்துட்டு நான் உங்கள்ட்ட ஒப்படைச்சதுல வந்துட்டு என்னோட நேர்மைங்கிற ஒரு ரத்னத்தையும் சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு ரத்னத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதனால வந்துட்டு என்னோட நேர்மையும் சுயமரியாதையும் தான் எனக்கு இருக்கிறதுலே விலை மதிப்பற்ற ரத்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குட்டி ஸ்டோரி கேட்ட உடனே நீங்க கூட நினைக்கலாம், என்னடா புழைக்க தெரியாதவனா இருக்கு, இத்தனை நவரத்னங்களை இழந்து அதை நீ கொண்டு போய் கொடுத்தல உனக்கு அவார்டா வைக்க போறாங்க, சிலையா வைக்க போறாங்கன்னு கேட்கலாம். அப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு நேர்மையானவர் இல்ல அப்படிங்கறது தான் அது அர்த்தம். ஏன்னா நீங்க வாழ்க்கையில ஒரு நாள் நேர்மையா வாழ்ந்துருந்தீங்க, வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க நேர்மையை ருசி பார்த்துட்டீங்கன்னா அந்த ருசி வந்துட்டு போகவே போகாது. அது உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சுயமரியாதையும், நான் ஒரு நேர்மையானவன்டா, ஒரு கெத்துடா அப்படின்னு சொல்ற ஒரு திமிரும் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு போதை தான். அந்த போதையை நீங்க ஒரு தடவை அனுபவிச்சிட்டீங்கன்னா அது உங்களை அடிமையாக்கிரும். அந்த நேர்மைங்கிற போதையில இருந்து நீங்க மீண்டு வரவே முடியாது. ஆனா மன நிம்மதிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அதனால உண்மையிலேயே நேர்மையா இருக்கிறவங்க யாருன்னா, உண்மை பேசுறவங்க, நேர்மையா நடக்கிறவங்க மட்டும் நேர்மையானவங்க கிடையாது. அவர் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் அந்த இடத்துல நேர்மையா வாழ்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் உண்மையான நேர்மையானவன். அண்ட் சிலவங்க வந்துட்டு ரொம்ப பிக் பொசிஷன்ல இருப்பாங்க, அந்த பொசிஷன்ல வந்துட்டு அவங்க நேர்மையா இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா அந்த இடத்துல கூட நேர்மையா இருக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்க தான் உண்மையிலேயே நேர்மையா இருக்கிறவங்க. சிலவங்க இருப்பாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்க வந்துட்டு சில தப்புகள் பண்ணி அவங்க பொழைப்புக்கு ஏதோ பண்ணா கூட அது நியாயம் தான், அந்த சந்தர்ப்பத்துல நம்ம அப்படிதான் இருப்போம்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த இடத்துல கூட நேர்மையா இருக்கிறவங்க அன்னைக்கு வேணா கஷ்டப்படலாம், கண்டிப்பா அதற்கான பலனை வந்துட்டு காலப்போக்கில் காலமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும். ஆனா அதுல இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு விமர்சனங்கள் அதிகமா விடும் அவங்க மேல. அண்ட் நேர்மையா இருக்கிறவங்க வாழ்க்கையும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கும். ஆனா அந்த மோசமா போற நிலைமை எல்லாமே இந்த உலகத்தோட பார்வையில தான் இருக்குமே தவிர, நம்மளுக்கு மேல இருக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்குல்ல, அது எந்த கடவுளா இருக்கட்டும், ஒரு சூப்பர் பவர் பார்வையில நம்ம வந்துட்டு நம்ம தான் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருப்போம், மத்தவங்க ஸ்டேட்டஸ்ல அதோட ரொம்ப கீழே இருக்கும். அதனால வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் எய்த்து வீட்டுல இருக்கிறவன் பெருமை பேசணுங்கிறதுக்காண்டி நம்ம நேர்மைங்கிற உறுப்பை கலத்தி வச்சுட்டு ஊனமுற்றவனா வாழ்றதை விட நேர்மைங்கிற உறுப்பை மாட்டிட்டு பாக்கிறவனுக்கு கோமாளியா வாழ்றது எந்தவித தப்பும் இல்ல. இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும், சஜஷன் கொடுக்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன்.
இன்ஸ்டாகிராம்ல என்னை ஃபாலோ பண்ணி அங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நம்ம அங்க பேசலாம். இந்த வீடியோவை பார்த்த உடனே நீ என்னமோ பெரிய நேர்மையானவனாடா அப்படி நீங்க கேட்கலாம். நான் நேர்மையானவனா இல்லையான்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா வந்து நேர்மையா இருக்கிற முயற்சி செய்கிறேன். அந்த ஒரு கருத்தை உங்களுக்கும் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மை வீடியோ, ஷேர் மை வீடியோ, மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.